गणनाथं मानस भजरे गणनाथं. ஹலோ, வெல்கம் டு மீராஸ் மல்டி சேனல். இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்திக்கு நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறத பார்க்கலாம். காத்தால யூஷுவல் கோலம் போட்டுட்டு ஒரு 6-7 மணிக்குள்ளே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல பச்சரிசி இட்லி வாத்து எடுத்துட்டேன். இதெல்லாம் இந்த இட்லிக்கு அரைக்கிறது, பூர்ணம் பிடிக்கிறது எல்லாமே முதல் நாள் பண்ணி வச்சிருந்ததுனால காத்தால கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இன்றைக்கி பைத்தம்பருப்பு பாயசம் தான் பண்ணேன். ஸோ பைத்தம்பருப்பை வறுத்து அதையும் குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இட்லி வாத்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் சாதம் பருப்பு நேவேத்தியத்துக்கு இதையும் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. கொழக்கட்டை மாவும் கிளறி ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி 4 விதமான கொழக்கட்டை பண்ணேன். சாதாரண தேங்காய் கொழக்கட்டை, அப்புறம் பருப்பு கொழக்கட்டைன்னு ஒன்று பண்ணுவோம். அப்புறம் வடைக்கு அரைச்சி வடையும் தட்டியாச்சு. இந்த பருப்பு கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன்னா, கடலைப்பருப்பை நல்லா வறுத்துட்டு குக்கரில் தண்ணி விடாமல் வேக வச்சு எடுத்துட்டு ஆறின உடனே மிக்சியில் பொடி பண்ணி அதில் கொஞ்சம் தேங்காய் பூரணத்தையும் கலந்துடுவேன். அந்த பூரணம் ரெடி பண்ணியாச்சு. யூஸ்வலாக பண்ணக்கூடிய தேங்காய் பூரணம், உளுத்தம் பூரணம், பிள்ளையார் சுற்றிக்கு எக்ஸ்ட்ரா இந்த பைத்தங்கொழக்கட்டையும் அப்புறம் எள்ளு கொழக்கட்டையும் பண்ணுவேன். எள்ளை ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சிட்டு வெடிக்க விட்டுட்டு அதோட கொஞ்சம் தேங்காயும் வறுத்து பொடி பண்ணி வெல்லம் கலந்து வச்சுட்டு அதுதான் எள்ளு பூர்ணம். இதெல்லாம் ரெடி பண்ணோடனே நம்ம அது கோலாகனே பிள்ளையாருக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவர் தான் பூஜை பண்ணி வச்சார். நாமும் கூட இருந்து அழகாக பாட்டெல்லாம் பாடினா நம்ம அது நாமும். அப்புறம் ரங்கதேவியும் கோலாகலும் அண்ணாவுடைய தீர்த்த சதகத்தில் உள்ள கணேச கீர்த்தனத்தை பாடினா. வருஷம் எங்கள் ஆத்மா நல்லபடியாக பிள்ளையார் சதுர்த்தி பூஜை ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.